எக்ஸசைஸ் 3.12 நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்டன், இதுதான் ஒரு கார்டன், ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் மெஷரிங் 12 மீட்டர் அண்ட் 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட லென்த் வந்து 12 மீட்டர், பிரெத் வந்து 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் கவர்ட் பை அ பாத்வே, டபிள்யூன்ற வித்தோட ஒரு பாத்வே இருக்குது சுற்றி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கை சுற்றி வந்து வாக்கிங்காக ஒரு பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, சுற்றி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்வே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித் டபிள்யூ வச்சு நமக்கு ஒரு பாத்வே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு டபிள்யூ, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து வித் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றது எல்லாமே அதே மெஷர்மெண்ட் தான். இது வந்து 16, இங்கேயும் 16, இங்கேயும் 16, இங்கே 12, இங்கே 12 ப்ளஸ் டபிள்யூ மட்டும் ரெண்டு சைடும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது இதோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வித் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் கார்டன் இல்லையா, கார்டன் இல்லைன்னா ஸ்மால் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் ரெக்டாங்கிள் இல்லை ஏபிசிடி ஏதாவது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து இதுதான் உள்ளர இருக்கு இல்லையா கார்டன், அது மட்டும். ஸோ 12 into 16 which is equal to 12 16s are 192 மீட்டர் ஸ்கொயர். எப்பயுமே மீட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். அவங்க அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட மொத்த ஏரியா வந்து ஏரியா மொத்தமாக எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 285 மீட்டர் ஸ்கொயர்னு அவனே கொடுத்துட்டான். ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 285, அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. இதுதான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் வந்து வித் எவ்வளோ, ஃபைண்ட் டபிள்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட வேலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபிள்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் எப்படி, இங்கே ஒரு லென்த் இருக்கா, இது 12. ஸோ 12 ப்ளஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது. ஸோ 2 டபிள்யூ, இது என்னது லென்த்து இன்டூ பிரெத் இல்லையா. ஸோ பிரெத் இன்டூ பிரெத், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து ஏற்கனவே இங்கே 12, இன்னும் ரெக்டாங்கிளுக்குள்ள அதே மெஷர்மெண்ட்டு ரெண்டு சைடு வித் ப்ளஸ் 1 வித் ஆட் பண்ணும்போது 2W ஆகிடும். அதே போல் இந்த பக்கம் பண்ணும்போது 2W. ஸோ 16 + 2W. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 into 16 ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பிக் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 285 கொடுத்துருக்காங்க. ஸோ 285 இஸ் ஈக்குவல் டு 12 into 16 192, 12 into 2 ப்ளஸ் 24W. 2 into இந்த பக்கத்தில் இருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 16 இஸ் 32W. 2 into 2 is plus 4. W into W, W square. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது அப்படியே இன்னர் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 285 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ ஸ்மால் பிக்கர் பவர்லேருந்து தான் நான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம் பிக் நம்பர் வி ஸ்டார்ட் 4W ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 24 + 32 is 56W ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 192 இந்த பக்கம் இருக்குது. இந்த 285 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 285 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W மைனஸ் 93. 285ம் 192ம் சப்ட்ராக்ட் பண்ணால் 93 வரும். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா 93 into 4 எவ்வளவு, 4 3s are 12, 9 4s are 36, 372 பவர் மைனஸ் இங்கே வந்து சம் வந்து 56. அப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணனா 56 வரணும், இல்லை ஆட் பண்ணால் 56 வரணும், அப்படிலாம் மல்டிப்ளை பண்ணால் 372 வரணும்னா 62 6. ஏன்னா 2ல் எண்ட் ஆனால் தான் உனக்கு 1 4 3 அப்படி மல்டிப்ளை பண்ணும், இல்லை 2 6 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த 2ல் எண்ட் ஆகும். ஸோ 62 into 6 is 372. 62 into 6 2s are 12, remaining 1 6 6 are 36, 37. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 372. இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால பிகர் நம்பருக்கு ப்ளஸ் தான் கொடுக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸ் ஆகிடும் ஏன்னா இங்கே இருக்கிறதுனால. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 4W ஸ்கொயர் ப்ளஸ் 62W மைனஸ் 6W
minus 93 is equal to 0. 62 minus 6, 56. இப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா 4 காமன் கிடையாது, ஏன்னா இது 4 டேபிளில் போகாது. அதனால நம்ம 2 காமன் எடுத்துக்கிறோம். 2 காமன், W காமன். 2W வெளியில் எடுத்துட்டு இதில் 2W வெளியில் வந்துச்சு, மீதி வந்து வெறும் ஒரு 2W இருக்கும். ப்ளஸ் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 62 divided by 2 is 31. ஆல்ரெடி W வெளியில் வந்துருச்சு. ஸோ 2W plus 31. அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். 2W plus 31 is equal to 0. இங்கே 2 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஸோ இதை வந்து -3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2W plus 31 is equal to, into, இது ரெண்டுத்தையும் ஒன்றா ப்ராக்கெட்டில் தூக்கி போடுங்க. 2W minus 3 is equal to 0. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா 2W plus 31 is equal to 0. 2W minus 3 is equal to 0. இப்போ 31 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2W is equal to minus 31. W is equal to minus 31 by 2. வித் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. வித் cannot be negative. அதனால என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2W is equal to 3. W is equal to 3 by 2. W is equal to 1.5. 3 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5. ஸோ வித் எவ்வளோ நமக்கு? therefore width is equal to 1.5 meters. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏரியா ஆஃப் த கார்டன் ஸ்மால் ரெக்டாங்கிள் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. 12 into 16 192 மீட்டர் ஸ்கொயர். அது இல்லாமல் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அந்த பாத்வே W 4 சைடும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட டோட்டல் ஏரியா வந்து என்னென்னா 285 மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் த வித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ W என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா? ஸோ இதோட லென்த் எவ்வளோது? 12 ஏற்கனவே இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு W, இங்கே ஒரு W, ப்ளஸ் 2W. அதே போல் இங்கே 16 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு W, இங்கே ஒரு W, 2W. அப்புறம் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக வரும். தென் யூ ஸ்டார்ட் ஃபேக்டரைசிங். ஃபேக்டரைஸ் பண்ணி வந்தீங்கன்னா 2 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக வந்துட்டு ஒன்று நெகட்டிவாக வரதுனால இதை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ therefore width is equal to 1.5 meter.